அதுக்கு அவன் சைஸ் பாரு உனக்குலாம் போய் முட்டி போறதாக்கு முட்டி போடுற சொல்லு அதுக்கு நான் என்ன பண்றது என்னத்த என்ன ஒரு கடமை அது காட்சி அச்சா பகல் இப்ப இந்த ஊர்ல வரவங்க என்ன பெண்ணு ஏய் தூக்கி போடுறா போடுறா பெரியவங்க சும்மா சொல்லிக்கிறாங்க காலையில நம்மளா பொருளை மட்டும் நம்ப கூடாதுங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தானே இவ்வளவும் ஏன் சரி நான் உட்கார வச்சுட்டு எனக்கு ஈஸ்ட் தொடறதுக்கா எனக்கு தெரியாதா நீ எனக்கு எப்போ உட்காரணும்னு எனக்கு தெரியுதா கொட்டை போய் எங்கன்னா சாவடினா இப்படியே பிரிஞ்சு கிடக்குறிய அடியே தேவடியா அப்படி எல்லாம் சொல்லது சாவத்தானே இடமா இல்ல உனக்கு ஏய் சொல்லு அவளுக்கு கிட்ட என்னம்மா சொல்லணும் இன்னொரு வாட்டி சோறு போட சொல்லு இன்னொரு வாட்டி சோறு போடுங்கம்மா சொல்லிட்டேம்மா அது சொன்னாங்க நீ தானம்மா சொல்ல சொன்னேன் நான் கரண்ட்ல கை வச்சு செத்து போடுறேன் செத்து போயேன் சத்தியமா எனக்கு கரண்ட்ல கை வச்சு செத்து பழக்கம் இல்லம்மா ஒரே ஒரு தடவை நீ செத்து காமிச்சா உன்னை பார்த்து செத்துருவோம்மா சத்தியமா எங்க அப்பா அம்மா சாவறதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கலம்மா உங்க அப்பா அம்மா சொல்லிட்டல எங்க அப்பா அம்மா டெய்லி என்ன கரண்ட் கை வச்சு செத்து செத்து போ பழி அப்படின்றாங்க அதையா சொன்னாங்க அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து போய் யாரோ குறைக்க பேசக்கூடாது டோன்ட் கிராஸ் ஸ்பீக்கிங் சொல்லு அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு கூடி போ அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு கூடி போ யாரும் குறுக்க பேசாதீங்கம்மா குறைக்க பேசாதியா என்னடா எனக்கு ஒரு பொம்பளையாவே மதிக்க மாட்டீங்களா நான் அட்ஜஸ்ட் பண்றீங்க நீ கேட்ட ஏய் என்னடா பண்ற ஏமா நீ ரத்தால ரத்தால ஆமா ஒருவேளை நீ ரத்தாரும் போது ஆளுங்க இப்படி பதினெட்டு செக் பண்ணி பாத்துற சைலண்ட் அண்ணா சைலண்ட் அவனு கேமடா நீங்க ஏமா ஏய் அம்மா வாயில ஒண்ணு வைடா சொல்லுடா ஏமா நீ ரத்தால ஒருவேளை நீ உட்காரும் போது ஆளுங்க இப்படிக்கு பதினெட்டு செக் பண்ணி பாத்துற பிளாஸ்டிக் சேர்ல ஆணி வருது இல்லம்மா பிளாஸ்டிக் சேர்ல ஆணி வருது ஒழுங்கா போடுறான் என்னடா இது பாம்பே கக்கூஸ் மாதிரி இதுலயே போற வந்தா சூப்பர் அம்மாவே ஆளை பிடிச்சா தூக்குவாங்க இல்லம்மா நீ தூங்குற போட்ட மூஞ்சி பரவாயில்ல ஏமா என் நெஞ்சு பிடிக்கல அங்க என்ன ஆகுது நான் பிடிச்சிட்டு சொல்லு என்ன ஆகுது பொட்டை மஞ்சா பட்டை கிக்கிரி பட்டை பொறுக்கப்பட்ட ஆம்பளை பொட்டை ஏமா யார போட்டுன்ற உள்ள கை வச்சு வர
எங்க அம்மா பூச்சி பார்க்க முடியலப்பா. என்ன பண்ண? எப்படி இப்ப கவர்மெண்ட்டுக்கு டெண்டரா விட்டுக்கிறேன். இல்லம்மா அம்மா நேரம் எட்டாத்த வச்சுன்னு எட்டாத்த கச்சு மரபு உன்னா கூட கூத்தாரன் பத்தியா? யாரா கத்தி இந்த குடும்பம் நான் குத்தி செத்து போறேன். ஏமாமா நீ குத்தாத நான் குத்துவேன். ஏமா நீ குத்தாத நான் குத்துவேன். நீ ஆடுவே உன் முக்காத்துல சூட்டு ஆடுறாங்க. ஏமா எங்க அண்ணன் 2 பேரும் பேசுங்கிறாங்க. நான் நின்று கேட்டுக்கிறேன். அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இவன் ஜாயிட்டா இப்படி போடுறதால பாடி அங்க போட்டோம்னா 2 பேரும் பேசுங்கிறாங்க. அப்படியே கேட்டாங்க. பாடி இல்லடா. மூத்தாடுறவங்க பாடி போடுறாங்களா பிரா போடுறாங்களா தியாகத்தீவு சத்தியமா அவங்க 2 பேர் கேட்டாங்க. உண்மையா இருக்குதா இல்ல கேட்டு போறாங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு. உனக்கு எந்த டெய்லர் தான் இந்த மாதிரி ஜாக்கெட் போடுறீங்க? ஜாக்கெட் காட்டா இது வரேன். ஐயோ கடவுளே ஜாக்கெட் பாருப்பா. அந்த ஆளுக்கு ஆம்பளை பொண்டாட்டியா வந்ததுன்னா அப்படியே அறிவாதை ஆட்சி வச்சிருப்பேன். உண்மையாலுமே தான் இந்த மாதிரி ஊருக்கு ஒண்ணு இருந்ததுன்னா ஓஹோ ஊரு குடிக்கிறியா தூங்க கொஞ்சமா குடிச்சிருக்கணும். போட வேண்டியது போட்டுக்கிறீங்க வந்துக்கிறீங்க. ஊர்ல நான் தான் டிங்கிட்டா கட்டிங்கிட்டா கட்டிங்கிட்டா கட்டது எல்லாம் போட்ட உடனே ஒரு 2 மணிக்கு தெரிஞ்சிடும். இது 2 மணிக்கு மேலதான் ஏறுது கொஞ்சம் கொஞ்சமா. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் ஒரு தொழிலாளி கிட்ட போயிட்டு என்னப்பா எப்பா ஒரு பல்ல எடுப்பா இந்தப்பா 200 ரூபாய் வச்சுக்கப்பா ஒரு 10 அடி 1000 எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்க. அவன் என்ன பண்ணுவான்? சரி எடுக்கிறேன் பாடுவான். அவனை போய் குறை நம்ம குத்திக்கினே இருக்கக்கூடாது. நல்லா பிரிச்சுடா இது எடு அது எடு அப்படின்னா அவன் எடுக்கிற அந்த 10 அடி 1000 கூட 5 அடி தான் எடுப்பான். என்னடா இவன் செஞ்சுங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போடுவான். இதுவே அவங்ககிட்ட போய் தட்டி குத்து தம்பி நல்லா எடுக்கிறப்பா இன்னும் ஒரு 10 அடி எடுப்பா நல்லா எடுக்கிறப்பா உண்மையுமே இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ எடுத்துட்டேப்பா அது சொல்லி தட்டி வாழ்த்து பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? 10 அடி 1000 எடுத்து 12 அடி 1000 எடுத்து கொடுத்துருப்பான் அந்த 200 ரூபாய்க்கு. அதே தான் நீ அடிமை இருக்கக்கூடிய ஆடை அவனை மொத்தமே எடுத்து சொன்னான். கொடுக்க முடியாதும்மா. அவரு கொடுக்கவே முடியாதும்மா. அடி போவா அடகாரிய தண்ணி ஐயா ஒரே சீக்கிரம் போற நான் தெரியுது. மதுரை கொட்டதற்கு பூவதற்கு மஞ்சள் தானதற்கு
இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு யார் காரணம் மட்டும் சொல்லு. உன்னை உயிரோட விடுறேன். ஏய், உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாரு சொல்லு. உன்னை உயிரோட விடுறேன். உனக்காக இல்லை என்றாலோ இந்த ஊருக்காக சொல்றேன். இந்த பாவிக்கும் திருமணமாகி 25 ஆண்டு காலமாகியோ எனக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய கணவரோ கையில சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானகப்பட்ட ஒரு தவத்தினை மெச்சு ஒரு கடியை கொடுத்தார். அந்த கடியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் புசித்தேன். அதனால கரடி இந்த கல் உண்டானது. வேற எங்கன்னா போய் சொல்லு. கலியுகத்துல 25 வருட காலமாக உனக்கு உன்னுடைய கணவருக்கு குழந்தை பேர் என்பது கிடையாது. அதனால் சிவனை கோரி தவம் ஏற்றினார் உன்னுடைய கணவர். அந்த தவத்தினை வெற்றி சிவபெருமான் ஒரு கனியினை கொடுக்க அந்த கனியினை நீ உண்ண நீ 7 மாத கர்ப்பிணியாக எனக்கு தான் ஒரு கனி கொடுக்க சொல்லி எனக்கு அதை பார்த்துக்கலாம். இந்த ஜென்மத்தில் உனக்கு வராது. அம்மா பாட்டு பாடும்.
நம்மள வேற செமரேல வரவே அதான் தம்பி கூப்பிடுறாங்க. யாரு கரெக்டாகுதானா யாரையா அந்த கட்டை? அடி பாவி, எனக்கு முடியாதுடி. எடுக்க. இந்த பாவி எந்த தவறு செய்தேன் என்று இந்த பாவி கருத்தில திருவட்டை கொடுக்கின்றாய். எவன் ஒருவர் தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் இழைக்கின்றாலோ அவெல்லாம் உன்னை பார்த்து திருந்தணும். பாவி, நான் எந்த தவறுமே செய்யலையேடி. வாங்கிட்டு வந்து இது யாருக்கு பேச போறியோ? அடி பாவி, அடியே தேவடியா. அடி பாவி, என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்காதடி பாவி. என்ன போல பத்திரிகைகளுக்கு எல்லாம் உன்னை போல தாசிகளான தரணி அவன் பெயரே. ஆமா, இவன் நீங்க தான் பத்தினி இப்போ சொல்லிக்கிறீங்களா வெளியா? ஏ தேவடியா, அடி பாவி, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டி நாடு நாசமா போயிருக்குது. நீ பத்தினி தானே? நீ பத்தினின்னு ஒரு போர்டு போட்டுக்கோ. நான் தேவடியான ஒரு போர்டு போட்டுக்கிறேன். நீயும் நானும் கவர்மெண்ட் பஸ்ல போலாம். நீ இப்ப பத்தினின்றதுனால உங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு இறக்குறாங்களா, இல்ல தேவடியான்றதுனால எனக்கு 300 ரூபாய் வாங்கி இறக்குறாங்களா? 2 பேருக்கும் பெரிய பஸ் தான். பாவி, வாழ்ந்தாலும் பத்தினியாக தரணி வாழ்ந்து இருக்கணும். யாரு உன்ன மாதிரி ஆளுங்களை போய் பாரு, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி. அவன் மிஞ்சி போனா நான் 4 அடுக்கு மாடி கட்டிருப்பாங்க அவன் தான். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களை போய் பாரு, 10 அடுக்கு மாடி கட்டி 10வது அடுக்கு மாடி மேல பாடி வந்து போட்டு குடும்பம் தயிச்சிட்டு அந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேணும்டி. ஏய், நீ ஒழுங்கா வீட்டு சோறு போட்டனா அந்த அவன் ஹோட்டல தேடிமா. அடி பாவி, ஹோட்டல் சோறு கூட கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி. கையில காசு இல்லைன்னா வீட்டு சாப்பாடு தானடி தேடி வருவாங்க. அது போல தானடி உன்னை போல காசுகளோட போகமோ. கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி உனக்குலாம் மதிப்பு. காசு இல்லைன்னா நாய் கூட உன்னை மதிக்காதடி. ஏய், என்னடா டேய் உள்ளண்ணா தேர் எங்க சுத்தினாலும் தேர் அடிக்கு ஒரு நாள் வந்து நின்றுதான் பெரியவர்கள் எழுதி வச்சிருக்க பழமொழி. அதே மாதிரி நினைச்சிருக்கிற நீ கூட்டுக்காரன் என்னைக்காவது இருந்தாலும் எங்க போய் சுத்தினாலும் நம்ம கிட்ட தான் வந்து சேர போறாங்க. வாய்ப்பே கிடையாது. அவன் வயலே மடிக்கு போட்டியா குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே அது. அடியே காந்தா, அடியே தேவடியா. பாவி, என்னுடைய கணவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லடி. கல்லானாலும் கணவே, புல்லானாலும் புருஷன். ஏதே இமே வெச்சு சேவை எடுதி வேண்டாம்மா. இதன் பிறகு இந்த நாட்டில உன்னை பார்க்கவே கூடாது. ஏதாவது பாழடைந்த கடலோ குளமோ குட்டியோ ஊய்ந்து நீ சாவணும். ஐயோ, ஆண்டவா, ஆண்டவா, சொல்லக்கூட யாருமே இல்லையம்மா. காசு கொடுங்கன்ட்டியா give me the tattoo. Hey, I'm a bag of tattoo. போய் சாவடினா அப்படியே செப்போய் காட்டுறியா? உனக்கு ஒரு பாயடைந்த கடலோ குட்டியோ குளமோ கிடைக்கல. கச்சலை என்ன சொல்லிருக்கா? கச்சலை கச்சலை என்னாச்சு உனக்கு? என்னங்க, என்ன அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு யார் காரணம் என்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். சொன்னானா? எட்டி ஒரு உத வச்ச பருக்கி வந்து விட்டுங்க. என்ன உன்னை விதித்து விட்டாளா? ஆமா, படுகோய் அப்படியே செய்துவிட்டா? அது மட்டும் இல்ல, அவள் கையில இருக்கிறதே சாட்டை. அந்த சாட்டை கொண்டு என்னை அடி அடின்னு வச்சுட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாதா? தெரியாதுங்க. அடி பாவி, இப்படி இருக்கும் தெய்வத்தை அடித்து விட்டாயா? கச்சலை உனக்கு என்னாச்சு? தெய்வமா ஐயோ கச்சலை எப்படி இருந்தவன் இப்படி எங்கிட்டாரு? கச்சலை உனக்கு என்னமாச்சு? என்னங்க என்ன அவள் என்னை பார்த்து எந்த ஒரு வார்த்தை கேட்டு தலைப்பறவன் என்ன கேட்டா? என்ன போய் அப்படியான ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன எப்படி என்று உன்னை கேட்டாரா? ஆமா, அது பாவி என் தெய்வம் அவ எப்ப என்ன தேவையான்னு கேட்டாலும்
நான் இப்பயே கடைக்கு போய் 1/4 கிலோ வெள்ளம் வாங்கி துண்டு செத்து போறேங்கண்ணா. வெள்ளம் மட்டும் அது விஷமாச்சு, வெள்ளம் வேணா ராஜா. இல்லன்னா ஒரு கயிறு கொடுங்க, நான் போய் வாய் மரத்தை தூக்கு வாய் மரம் வேணா ராஜா, நல்லா டைட்டா இருக்கு, கடையில் ஜாஸ்தியா இருக்கு. இல்லன்னா நான் அண்ணன் கூட தண்ணியில விழுந்து செத்து போறேங்க. அண்ணன் கூட தண்ணி ஆயிரமா இருக்கும், இறங்கிட்டு போறேன். அப்படிலாம் செய்யாத. இல்லைன்னா இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, நான் கை வச்சு செத்து போறேன். கரண்ட் ஆஃப் பண்ணுது. என்னங்க இன்று முதல் நீங்க தான் யோசிக்கணும். அப்படியா? ஒண்ணு நான் வேணும், இல்ல அவன் வேணும், முடிவு பண்ணிக்க. கச்சனை என்ன சொல்லிவிட்டா? இதான் எனக்கு வேண்டும், இதான் எனக்கு தெய்வம். கச்சனை நீதான் எனக்கு தெய்வம். என்னங்க கச்சனை, அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவானது உங்களுக்கு தான் பிறக்க போகிறது. ஏதாவது சித்தி என்ற முறையில் நான் தூக்கி வளர்த்திருப்பேன். உண்மைதான். அது யாருக்கு பிறக்க போதோ. அப்படியா? கனவுக்கு துரோகம் செய்த விபச்சாரிணி எப்படிப்பட்ட ஆணவத்தை சொல்லிவிட்டான். ஏய், என் பத்திரி தெய்வத்தை பார்த்து விபச்சாரி சொல்லிவிட்டாய். நான் எந்த தவறுமே செய்யலைங்க. எந்த தவறும் நீ செய்யவில்லையா? சத்தியமாக அடி எந்த பாவி, தவறுமே செய்யலைங்க. உனக்கு நான் என்ன துரோகம் செய்து விட்டேன்? கண்ணுக்கு கண்ணாக உன்னை பார்த்தேன். இப்படி கண்களில் நீர் வளர்ச்சி விட்டாய் தருவாய். தாய்க்கு நேரத்தை பார்த்தேன். இப்படி தரப்பில் நடந்து விட்டாய். இந்த பாவி வாற்றி உங்களை நம்பி தானே வந்தேன். எனக்கு தாய் தந்தையினுடைய குடும்பம் அனைத்தையுமே விட்டு விட்டு நீங்களே கதி என்று வந்தீங்களே. ஏய், இந்த பாவியை இப்படி எல்லாம் செய்வது உன்னை சரி. போன்ற விபச்சாரி பெண்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏய், இந்த நாட்டு மக்கள் உன்னை பார்த்து திருத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் இப்படி ஏராளமான பிரசக்தி ஆராய்ச்சி கொள்வார்கள். நான் எந்த தவறுமே செய்யலைங்க. எந்த தவறும் செய்யவில்லை செய்யவில்லை செய்யவில்லை. இதே வார்த்தை எத்தனை முறை உரைத்து இருப்பாய்? அடி பாவி, என்னங்க என்ன? ஏய், கடைசியாக ஒரு முறை சொல்லுங்க. என்ன சொல்ல போகின்றாய்? நமக்கோ திருமணமாகி 25 ஆண்டுக்குள்ள மாறியும் நமக்கும் குழந்தை பாக்கி இல்லைங்க. நீங்களோ கைலாயம் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்ட ஒரு கட்டத்திலே தோன்றி ஒரு கடியை கொடுத்தார். அந்த கடியை ஒரு மண்டலம் 48 நாள் கௌரவீர்கள். அதற்காகத்தான் இந்த கருவு அடிச்சு எத்தனை முறை கேட்டாலும் இதே வார்த்தை உரைத்து கொடுத்தாயே. ஏய், உனக்கு வெட்டமாகவில்லை? ஏண்டி இப்படிப்பட்ட பாதகத்தை செய்துவிட்டு என் கண்களை தொடுவதற்கு வெட்கமாகவில்லை? அட பாவி, தாலி கட்டிய மனைவி என்று கூட பாராமல் எவ்வளவு ஒரு தாசின் பேச்சை கேட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் என்று கூட பார்க்காமல் இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றாயே என்றிருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய காலில் விழுந்து படிவாய். இதுவே இந்த மனைவி கொடுத்த சாபம். நிறுத்தடி உன் பேச்சை. இந்த காலத்தில் பத்தினி பெண்கள் உழைப்பது கூட பலிப்பது கிடையாது. ஆனால் நீ ஒரு கணவனுக்கு துரோகம் செய்த விபச்சாரி. நீ சொன்ன எனக்கு பலிக்க போகிறது. என்ன காரணம்? என்ன பாவி, எவன் ஒருவர் தொட்டு தாலி கட்டிய மனைவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவி மீதோ இல்ல மற்றொரு பெண் மீதோ ஆசைப்படுகின்றானோ அவனுக்கெல்லாம் நீ உனக்கு நடக்கக்கூடிய இறுதியே ஒரு பாடமாக இருக்கும். போடி பைத்தியக்காரி. ஒரே வார்த்தை உனக்கு குறைக்கிறேன். ஏய், ஆபத்துக்கு உதவாத நண்பன், பசிக்கு உதவாத அன்னம், தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி, கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. அது மட்டுமா, நீயும் இந்த நாட்டில் உயிரோடு இருக்கக்கூடாது. அகம்பாவம் கொண்டவன், கணவனுக்கு துரோகம் செய்த பெண் இந்த நாட்டில் வாழவே கூடாது. ஏய், இருந்தாலும் எப்போது கணவன் பெற்று மதித்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அந்த பெண்கள் தான்
நாட்டில் நலமாக இருப்பார்கள். கணவனுக்கு துரோகம் செய்த பெண் நீ வாழ தகுதியற்றவள்.